இவன் பேர் தாங்க ராஜா. இவன் வீட்டுக்கு மூத்த புள்ளியும் கூட. எல்லாரும் ஃபோன் அடிக்ஷன் கேம் அடிக்ஷன் இருப்பாங்க. ஆனால் இவன் சரியான டிவி அடிக்டட் கை. சரி, ஃபேமிலியை பற்றி பார்க்கலாமா? ஹாய் கைஸ், நான் உங்கள் நந்து. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இவ பேர் தாங்க நந்தினி. இவ சரியான ரீல் அடிக்டட் பொண்ணு. தினமும் 10-12 ரீல்ஸாக போட்டு தள்ளுவா. இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தா இவ ரீல்ஸாக இருக்கும். போடுற அவனை. இவன் பேர் தாங்க ஹரிஹரன். இவன் சரியான பிஜிஎம்ஐ பிளேயர். எப்பவும் கேம் தான். ஓகே ஃபைன் சார், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஐ வில் சென்ட் யூ சூன். அப்பாடா. இவன் பேர் தாங்க லக்ஷ்மண். இவன் சரியான ஒர்க் அடிக்டட் கை. ஃபோனு, லேப்டாப்பு, டிவி எல்லாத்துலேயும் ஒர்க் சம்மந்தமாக மட்டும்தான் பார்ப்பான். நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் லக்ஷ்மண். இவங்க பேர் தாங்க ஸ்ரேயா. எப்பவும் குக்கிங் தான் பண்ணுவாங்கன்னு நினச்சாதீங்க. எப்பவும் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லக்ஷ்மண், உனக்கு கிச்சனில் பாவக்காய் ரொட்டி வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ரு. பாவக்காய் ரொட்டியா? என்ன சொன்ன? பாவக்காய் ரொட்டியா? சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். சரி நான் போயிட்டு வரேன். பாவக்காயில் ரொட்டியா? மஞ்சள் சாப்பிடுவானா? ஓகே பாய் கைஸ், நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். ஏய் நந்தினி, எப்போ பார்த்தாலும் அந்த ரீல்ஸு ஃபோனே அலைஞ்சிட்டு இருக்காது. அதை தூக்கி போட்டுட்டு புக் எடுத்து எதாவது படிடி. ஏம்மா சம்மர் ஹாலிடேஸே சும்மா எதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாருமா, போம்மா. இவ திருந்த மாட்டா. டே ராஜா, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்காதடா. கண் எதுவும் வலிக்காதடா உனக்கு. அதை டிவியை ஆஃப் பண்ணுறா முதல்ல. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா, போம்மா. வேலை இருந்தால் பாருமா. டே ஹரி, நீயாச்சும் நான் சொல்கிறத கேளுடா. எப்போ பார்த்தாலும் கேம் விளாடாத. கேம் விளாடலாம் கெட்ட பழக்கம்டா. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா, போம்மா. இப்படி சந்தோஷமா இருக்கா இவங்க வாழ்க்கையில. ஒரு பூகம்பம் வந்தா அது எப்படி இருக்கும்? என்ன அது ஸ்கூலா? யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நாளையிலேருந்து ஸ்கூலா? எஸ் எஸ். அப்போ இனிமே நோ என்டர்டைன்மெண்ட்டா? எஸ் எஸ். அப்போ எங்க நிம்மதியெல்லாம் போச்சா? எஸ் எஸ். என்ன சும்மா எல்லாத்துக்கும் எஸ் எஸ்ன்றீங்க? உண்மையை சொன்னேன். அப்போ போகலாமா ஷாப்பிங்க்கு? என்ன அது ஷாப்பிங்கா? சீக்கிரம் கிளம்புங்க, ஃபாஸ்ட். லக்ஷ்மண் எவ்வளோ எடுத்துகிட்டு வரட்டும்? ஒரு 10K. சீக்கிரம் ஷாப்பிங் போகலாம். மேலே புக்ஸ் மட்டும்டா இருக்கும், கீழே தான் கேம்ஸு டாய்ஸ் எல்லாம் இருக்கும். வா போய் பார்க்கலாம். வெல்கம் சார், வாட் யூ வாண்ட் டு ஹேவ்? பொம்மை காரு, கார்டு, ஸ்பின்னிங் வீலு நிறையா இருக்குடா. அப்பா எனக்கு அது வாங்கி தாங்கப்பா. இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் நிறையா இருக்குடா. டே, இங்கே நீ புக்கு மட்டும்தான் வாங்க வந்த. புக்கு, கவரு இதெல்லாம் மட்டும் வாங்கிக்கோ, வேறு எதுவும் வாங்காத. சார், ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக பேக் டு ஸ்கூலுக்கு வந்து நிறைய கிட் வச்சுருக்கோம். பேக் இருக்கும், பென்சில், பவுச், அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது 3000 to 600 வரும். நீங்கள் வந்து எது வாங்க போகிறீங்க? அது ஓகேவா உங்களுக்கு? கேர்ள்ஸ்க்கு கூட நிறைய மேக்கப் மெட்டீரியல்ஸ் இருக்குது சார், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்கூலுக்கு எதுக்கு மேடம் மேக்கப்பு? அப்போ தானே ஒன்றை மாதிரி ஆளுங்களாம் வாங்குவாங்க. நத்திங் சார், யூ கேன் கண்டினியூ. இப்போ ஐஃபோன் மட்டும் வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நோ வே நந்தினி. ஸ்கூலுக்கு படிக்க போகிறீங்களா, ஃபோன் பார்க்க போகிறீங்களா? அப்பா எங்களுக்கு அந்த காரை அது வாங்கி தாங்கப்பா. 100 ரூபா தான்ப்பா. ஸ்கூலுக்கு படிக்க போகிறீங்களா, விளையாட போகிறீங்களா, ஃபோன் பார்க்க போகிறீங்களா? படிக்க தானே போகிறீங்க. படிக்கிற வேலையை தவிர வேறு எந்த வேலையும் பார்க்காதீங்க. எவ்வளோ ஆச்சு? 1,66,000 மேம். 1,66,000? எப்படி? நீங்கள் தானே 3000 to 600 தான் அந்த ஸ்கூல் கிட் வரும்னு சொன்னீங்க. மேம் உங்கள் பொண்ணு வந்து 1,60,000க்கு ஐஃபோன் 17 Pro Max எடுத்தாங்க மேம். இன்னது ஐஃபோனா? இருங்க, அந்த ஐஃபோன் நான் இங்கே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பில் கட்டிட்டு போகிறேன். நந்தினி, நீ ஐஃபோன் 17 Pro Max எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாம்மா. என்ன நோமா திருட்டு கழுது, எதுக்கு திருட்டிட்டு வந்த? அதை கொடு முதல்ல. திருடி என் மானத்தையே வாங்கிட்ட நீ. இப்போ என்ன பண்ணுறது? வேறு என்ன பண்ண முடியும்? ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். காலையில் ஏஞ்சோன்னே வேணாம் வயிறு வலிக்குது, வயிறு கோளாறு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். சரி, ஒரு நாளைக்கு தான் நான் இப்போ நாளைக்கெலாம் என்ன பண்ணுறது?
ஏய் லூசுங்களா, ஃபர்ஸ்ட் டேவே இப்படி பண்ணா நம்ம பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. வேற என்ன பண்றது, ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். பசங்களா சீக்கிரம் கவரப்படுவாங்க. இதோ வரோம் அம்மா. திங்கிறது தூங்குறதுன்னு லைஃப் நமக்கு ஒரு புது பிரச்சனை.